ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அயான்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை சேர்த்து நல்லா பொரிஞ்சுக்கிறட்டும். இதில் 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா பொரிய விடலாம். அதுக்கடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். அது கூட ஒரு தக்காளியையும் சேர்த்து நான் கட் பண்ணி வதக்கிக்கிறேன். அது கூட 5 முந்திரி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்து, திருவுண தேங்காய் தான் சேர்க்கணும். அதையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதான், இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். அதுக்கடுத்து இதை நம்ம தாளிக்கணும். அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பொடிசாக கட் பண்ண வெங்காயம், ஒரு வெங்காயம் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 3 சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நான் பச்சை மிளகாய் சேர்க்க மறந்துட்டேன். நீங்கள் வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கும் போது அதை சேர்த்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரையே லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் அலசி அதையும் ஊற்றிக்கோங்க. நம்ம நிறைய தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது. இப்போ நான் ஒரு கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, வெள்ளை கொண்டக்கடலை, அதை நான் நைட்டே ஊற வச்சு அவிச்சு வச்சுருக்கேன். அதையும் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அந்த கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து நம்ம தண்ணி தேவைப்பட்டால் அந்த கொண்டக்கடலை அவிச்ச தண்ணியவே சேர்த்து அதையும் நல்லா கொதிக்க வைக்கலாம். நல்லா இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கடைசியாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சன்னா மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. ஒரு தடவை இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ரெசிபி வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பூரி கூட இதை வச்சு நான் இப்போ சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சப்பாத்தி கூட சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு என்ன ரெசிபி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thank you.